உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நானும் மலிஷ்காவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ரூம்குள்ள வந்தல்ல, அப்ப நான் உன்கிட்ட அந்த மாதிரி எங்க 2 பேரையும் சந்தேகப்படாதுன்னு சொன்னேன். ஆக்சுவலா நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லிருக்கவே கூடாதுல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நடந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அதனால நான் உன்கிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நீ இவ்ளோலாம் யோசிக்காத. ஏன்னா பேச்ச வளர்க்க ஆரம்பிச்சா வளர்ந்துகிட்டே போயிரும். அதோட கல்யாணங்கிறது பொம்மை விளையாட்டு கிடையாதுல்ல. யாராவது தப்பா பேசிட்டாலோ இல்ல யாராவது சந்தேகப்பட்டுட்டாலோ உடனே அந்த உறவை முறிச்சிட முடியாதுல்ல. அப்புறம் இந்த தப்பா பேசினவங்கள தண்டிக்கிறதுக்கான உரிமையும் கிடையாது. சில நேரங்கள்ல விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. நான் சந்தேகப்படுவேன்னு நீ சொல்ற. முதல்ல நான் அந்த தப்பா பண்ணிருந்தேன். நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். நம்மளுடைய உறவு சம்பந்தமா அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அந்த விஷயத்தை நீ சால்வும் பண்ணிட்டல லக்ஷ்மி. ஆமா, ஏன்னா நான் அன்னைக்கு என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். இன்னைக்கு நீ பண்ண தப்ப இப்ப நீ உணர்ந்துட்ட. அப்போ விஷயம் அதோட முடிஞ்சிருச்சுல. அதோட ரிஷி, தப்பு நடக்கிறது இயற்கை. நாம மனிதர்கள். ஆனா செய்யற தப்ப நாம உணர்ந்துட்டா அது பெரிய விஷயமா போயிடும். அதுக்கப்புறம் பிரிவினைக்கு எங்க இடம் இருக்கு? ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சிருக்கிறோமோ இதே மாதிரி தொடர்ந்து இருந்தா நம்மளோட 60வது வயசுல கூட இதை நினைச்சு நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டோமேன்னு நினைச்சு நினைச்சு சிரிப்போம். ரிஷி, இப்போ நீ இப்படி வருத்தத்தோட இருக்காத ப்ளீஸ். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. நீ நீ சந்தோஷமா இருந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும். நானும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவேல. எப்பவுமே சிரிக்க சொல்லுவியே. எங்க உண்மையான அன்பு இருக்கும் அங்க புரிதல் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அங்க உறவுகளை முறிச்சுக்கிற அளவுக்கு எந்த ஒரு தப்பும் நடக்காது. அதோட நம்மளோட உறவுல இது எல்லாமே இருக்கு. அன்பு, புரிதல், நம்பிக்கை, இது எல்லாமே இருக்கு. இருக்கு இல்லையா? சோ நீ ப்ளீஸ் இந்த அளவுக்கு யோசிக்காத. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்பிக்கையால மட்டும்தான் நம்மளுடைய உறவு பின்னப்பட்டிருக்கு. ஒரு தடவை உன் மேல சந்தேகப்பட்டு நான் தான் அதை கெடுத்துட்டேன். ஆனா அதே நம்பிக்கையை மறுபடியும் நானே சேர்க்க போறேன். நீ லக்ஷ்மி மேல ரொம்ப கேர் காட்டுறது எனக்கு பிடிக்கல. இனிமே லக்ஷ்மி கேர் பண்ண மாட்டேன். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஏ லக்ஷ்மி, என்னாச்சு? ரொம்ப அடிபட்டுச்சா என்ன? ரிஷி என்ன சொன்னா? அவன் லக்ஷ்மிய கேர் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்னா. ஆனா இப்ப என்ன பண்றான்? அவன் கொஞ்ச நேரத்திலேயே ஏன் முன்னாடியே அவளை கேர் பண்றான்? நான் அவனை எப்படி நம்புறது? இப்ப என்ன சொல்றான்? என்ன கல்யாணம் பண்ணிப்பானா? காட் நோஸ் என்ன பண்ணிப்பானோ மாட்டானோ. அவன் மறைமுகமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ அவன் என் லைஃப்ல இருக்கான்னு நானும் ஒத்துப்பேன். அப்போதான் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நார்மல் ஆகும். அதுக்கப்புறம் வேணும்னா 1 வருஷம் வெயிட் பண்றேன். நான் 4 நாள் டைம் கொடுத்திருக்கேன். வரப்போற இந்த 4 நாட்கள்ல இந்த ரிஷி எனக்கு சொந்தமா இல்ல லக்ஷ்மிக்கான்னு தெரிஞ்சிரும். ஐ வில் கெட் டு நோ இட். லக்ஷ்மி, சரி, என்னோட அப்பா உன்னோட அப்பாவை தவிர்த்து உனக்கு வேற யாரையாவது பிடிக்குமா? நீ நீ நீ
நமக்கு 60 வயசு ஆகும்போது கூட இதை நினைச்சு நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். சின்ன வயசுல நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோம்னு நினைச்சு சிரிப்போம். இந்த இந்த பேப்பர் உன்கிட்ட இருந்துச்சா? நீ இதை படிக்கலையா? நான் எதுக்காக படிக்கணும்? கடவுள் உன்னை எப்படி உருவாக்கியிருக்கார் லக்ஷ்மி? நான் தான் உன்கிட்ட சொன்னல. உண்மையிலேயே என் மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா? அந்த பேப்பர் உன் கையில இருந்தோ அத ஒரு முறை கூட திறந்து நீ படிச்சு பார்க்க முயற்சி பண்ணவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா? நான் தப்பு பண்ணா கூட அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்க. ஆனா எல்லா தப்பும் உன் கண்ணு முன்னாடி தான் நடக்குது. இருந்தாலும் நீ அதை தப்பான கண்ணோட பார்க்க மாட்டேங்கிற. அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை. அதோட இப்ப என் கூட 7 ஜென்மத்துக்கு ஒன்னா வாழணும்னு வேற பேசுற. ஆனா நான் என்ன பண்றேன்? என் அப்பாவோட கனவு நீ, என்னோட பாக்கியம் நீ, என்னோட கனவு, என்னோட சாரதி நீ. I'm really sorry லக்ஷ்மி. நான் உனக்கு தகுதியானவ இல்ல. I'm very sorry. I'm sorry. I'm sorry லக்ஷ்மி. என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. ரிஷி, என்னமோ நடந்திருக்கு. ப்ளீஸ் சொல்லு, எதுக்காக நீ இப்படி உட்கார்ந்திருக்க? என்ன நடந்துச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.